நீங்க இப்போ பாத்துட்டு இருக்க இந்த ஊர்ல தான் செல்வி வாழ்ந்துட்டு இருக்கா. இது அவளோட பேசும் கிளி, அவளோட நண்பன். இந்த ஊர்ல என்னதான் மாநகராட்சி குப்பை தொட்டிகள் இருந்தாலும் இந்த ஊர் மக்களுக்கு குப்பை கொற்ற இடம் என்னமோ இந்த ஆற்றங்கரை குளத்துக்கரைகள் தான். இங்க உள்ள இந்த தண்ணீரை தான் மாடுகள் மற்ற விலங்குகள் குடிக்கும். ஒரு நாள் செல்வியோட அம்மா கொஞ்சம் வேலையா இருக்கேன், இந்த குப்பைய கொண்டு போய் ஆற்றோட ஓரத்துல போய் கொட்டிட்டு வான்னு சொன்னதுனால அவளும் அவளோட நண்பன் கிளியும் போனாங்க. அவ அங்க போய் குப்பைய கொட்ட பார்த்த அவளுக்கு பக்கத்திலேயே ஒரு மாடு தண்ணீர் குடிக்கிறத பார்த்துட்டு, ஐயோ, இங்க நாம குப்பைகளை கொட்டுறோம், இதே தண்ணீரை தான் இந்த விலங்குகளும் குடிக்கிறது. இதுல எவ்வளவு அசுத்தங்கள், பிளாஸ்டிக் குப்பைகள் இருக்கு, இதனால பல நோய்கள் வரும், இதுக்கு நாம ஏதாவது செய்யணும் அப்படின்னு கிளிக்கிட்ட சொன்னா. அத கேட்ட கிளி, ஆமா, நீ சொல்ற மாதிரி பல வியாதிகள் வரும், நாம ஏதாவது கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு சொன்னது. அவ அப்படி பேசிட்டு இருக்கும்போதே ஒருவர் குப்பைய கொட்ட வந்தாரு. இவ குப்பைய கையில் வச்சுக்கிட்டு போடாம இருக்கிறத பார்த்துட்டு அவர் குப்பைகளை கொட்ட போனாரு. அப்போ செல்வி, அண்ணா, இந்த குப்பைய மாநகராட்சி தொட்டியில கொட்டலாமே அப்படின்னு சொன்னா. அதுக்கு அவரு, எல்லாரும் இங்கதானே குப்பை கொட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குப்பைய கொட்டிட்டு போயிட்டாரு. செல்வியும் கிளியும் ரொம்பவே கோபம் பட்டாங்க. மறுநாள், இந்த இடம் இப்படி இருக்கிறதுனால தானே குப்பைகள் கொட்டுறாங்க, இத சுத்தம் செஞ்சு குப்பைகள் கொட்டாதீர்கள் அப்படின்னு ஒரு போர்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியும் செல்வியும் சுத்தம் செய்ய ஆரம்பிச்சாங்க. நேற்று வந்த அதே நபர் மறுபடியும் குப்பைகளோட வந்தாரு. அவர் குப்பைகளை கொட்டாமல் வெட்கப்பட்டு, இந்த சின்ன குழந்தைக்கு இருக்க அறிவு கூட நமக்கு இல்லையே அப்படின்னு நினைச்சு இவரும் அவர்களுக்கு உதவி செய்தார். சுத்தம் செய்து முடித்தார்கள். என்ன மன்னிச்சிடு பாப்பா, நான் நேத்து அப்படி பேசினதுக்கு இந்த குப்பைய நான் மாநகராட்சி குப்பை தொட்டியிலேயே கொட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. செல்வியும், நீங்கள் எனக்கு செய்த இந்த உதவிக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போனாள்.